காங்கிரஸ் எம்பிகள் போராட்டம் புதிய வீடியோவானது வெளியாக இருக்கிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி காங்கிரஸ் எம்பிகள் பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்ட காட்சியை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் எம்பிகள் போராடிய காட்சியை தமது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 4ஆம் தேதி காங்கிரஸ் எம்பிகள் பிரதமர் இருக்கையை முற்றுகையிட்ட காட்சியை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் எம்பிகள் போராடிய காட்சியை தமது எக்ஸ் தள பக்கத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் எம்பிகள் நாடாளுமன்றத்தில் போராடிய அந்த காட்சிகளை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். வணக்கம் தனலட்சுமி. கடந்த வாரம் குறிப்பாக நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்குமே பிரதமர் அவர்கள் குடியரசு தலைவரின் மீதான விவாதத்தில் இருக்கும்போது அவருடைய உரையாற்றுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அவருடைய உரையை உரையாற்றவில்லை. அதற்கு காரணம் எதிர்கட்சிகள் பிரதமர் பதிலளிக்க வேண்டும், ஏன் உரையாற்றவில்லை என்ற கேள்வி எழுப்பின நிலையில அதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது காங்கிரஸ் பெண் எம்பிக்களால் அவருக்கு ஒரு ஆபத்து இருந்தது, அவர் தாக்க முயன்றது அடிப்படையில நாங்க அவர் அனுமதி நேரம் ஒதுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இந்த நேரம் காங்கிரஸ் கூடிய ஜோதிமணி உள்ள எம்பிகள்லாம் மிக முக்கியமான கருத்து என்ன தெரிவிச்சாங்கன்னா, அதாவது மிகுந்த வேதனையிடும் அரசியலமைப்பு சாசனத்தின் மீது ஆழ்ந்த பொறுப்புடன் இந்த கடிதத்தை எழுதின எனவும், அதாவது தலைவர் இந்த உயரிய அவையின் அரசியலமைப்பு காவலராகிய எண்ணிகள் ஆளுங்கட்சியின் அழுத்தத்தினால் குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எதிர்கட்சி பெண் மக்களை உறுப்பினர்களுக்கு எதிராக பொய்யான ஆதாரமற்ற மற்றும் எங்கள் நெற்பயிருக்கு களங்கம் விளைவிக்கும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது எனவும் மிகுந்த வருத்தத்துக்குரியது எனவும், தலைவர் இருக்கை என்பது நாடாளுமன்றத்தின் மரியாதையை பாதுகாக்கவும் நியாயத்தை உறுதி செய்யவும் கட்சி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களின் உரிமைகளை காக்கவும் அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சாசன பதிவாகும் எனவும், குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பேச அனுமதி அளிக்கப்பட்ட பின் பிரதமர் பதிலளிப்பது என்பது நிலைபெற்ற நாடாளுமன்ற மரபாகும். ஆனால் கடந்த நான்கு தொடர்ச்சியான நாட்களாக மக்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேச அனுமதிக்கப்படாமல் திட்டமிட்ட வகையில் மறுக்கப்பட்டுள்ளன. இது முன்னெடுப்பது போதெல்லாம் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத போது மற்றொரு புறம் ஆளுங்கட்சியின் உத்தரவின் பேரில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 8 மக்களை உறுப்பினர் இடைநீக்கம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக சொல்லணும் என்றால் இந்த அதாவது நாடாளுமன்றக்கூடிய பெண் எம்பிக்கள் பிரதமரை முற்றுகையிட்டு கேள்வி போல ஒரு வீடியோ வெளியாக இருக்கிறது. அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது பிரதமரை முற்றுகையிடவில்லை, கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் அடிப்படையில் தான் பெண்கள் அங்கே போராடுகிறார்கள் கேட்க போல ஒரு வீடியோ காணொலி காட்சி வந்திருக்கிறது. அதாவது அவையில் விவகாரம். ஆனால் அது குறிப்பாக ஒரு கருத்தை பிரதமர் கேட்பது தவறா என்ற அடிப்படையிலும் அந்த கருத்தானது பரவிட்டது. இருந்த போதிலும் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தது, அதில் இந்த இடையில 8 எம்பிக்கள் மீது சஸ்பெண்ட் செய்ததும் இது குறித்து பல்வேறு விமர்சனம் எழுதுவதில் ஜோதிமணி உள்ளிட்ட பல்வேறு எம்பிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதை குறித்து தான் குறிப்பா நாடாளுமன்ற எம்பி சுதா அவர்கள் கூட அவர் பேசும் போது பெண்களுக்கு கேள்வி கேட்க உரிமை உண்டு, அந்த பிரதமர் அருகில் சென்று கேட்டால் அது முற்றுகையிடுவதாகுமா, அவரை குறிப்பாக தாக்கமிட்டதாகுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த விவகாரம் என்பது எதிர்கட்சிகளிலே பூதாகரமாக தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக நாடாளுமன்ற மரபை பொறுத்தவரைக்கும் பிரதமர் அவர்கள் பதிலளிப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது எதிர்கட்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயந்து கொண்டு அவர் பிரதமர் அவர்கள் பதிலளிக்காமல் சென்று விட்டார் என்ற அடிப்படையிலேயே எதிர்கட்சிகள் இது கேள்வி எழுப்பி வருகிறார். ஏனென்றால் ராகுல் காந்தி பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டத்தொடர் தொடர்புடைய நிறைவேனா எழுதிய புத்தகத்தில் சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்த போது நடந்த விவகாரத்தை எழுதியிருந்தார். இந்த புத்தகம் தொடர்பாகவும் அதை கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் எஃப்டின் பயன் தொடர்பாகவும் எதிர்கட்சி கேள்வி எழுப்பின நிலையில இதற்கு பயந்து கொண்டுதான் பிரதமர் அவர்கள் பதிலளிக்க பயப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தனர். உண்மையில்தான் இதற்கு விளக்கமளிக்கும் முறையில ஓம் பிர்லா அந்த கருத்தை பதிவிட்டார். இது போன்ற சர்ச்சைகள் இருந்த நிலையில தற்சமயம் அந்த காணொலி காட்சி வெளியா இருக்கிறது. இந்த காணொலி காட்சிக்கு தற்சமயம் நாடாளுமன்ற சுதா அவர்கள் தகவல் அதாவது உரையாற்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி.